வெல்கம் டு அவர் சேனல். பிஜிடிஆர்பி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க, டிஎன் டெட் லாங்குவேஜ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க, டிஎன் எஸ்ஆர்பி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிஜிடிஆர்பி பொறுத்த வரைக்கும் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டில் உங்களுக்கு 10th புக் ரொம்ப முக்கியமாக கொடுத்துருக்காங்க சிலபஸில். அதில் அழகு 1 வந்து முக்கியமாக பார்த்தாச்சு. அதை பற்றிய கேள்விகள் எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் எப்படி வரும் அப்படிங்கிறது ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம் நம்ம சேனல்லே. பிளேலிஸ்ட்டில் டிஆர்பி டெட் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும், அதில் உள்ளே போய் பார்த்துக்காங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அழகு 2. அழகு 2 ஃபுல்லாகவே பார்த்துடலாம். அதாவது நான் ஃபுல் போர்ஷன் கவர் பண்ணாமல் முக்கியமாக எப்படி கேள்விகள் வருதோ அந்த டாபிக்லாம் கவர் பண்ணிடுறேன். இது பார்த்துக்கங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் கேட்கிறதா என் குரல் இந்த பாக்ஸில் அதிகமாக கேள்வி வராது, கீழே பார்த்துக்கலாம். ஸோ இதை ஃபுல்லாக கவர் பண்ணாமல் எதெல்லாம் கேள்வி வருமோ அதை மட்டும் கவர் பண்ணிக்கிறேன், நீங்கள் வாட்ச் பண்ணிக்காங்க. இப்போ இந்த திருமூலர் தம் திருமந்திரத்தில் மூச்சு பயிற்சியை உடலை பாதுகாக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு, வாழ்நாளை நீட்டிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது ஒரு காற்று வந்து பேசுகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அப்போ திருமூலர் இயற்றியது திருமந்திரம், இது ரொம்ப முக்கியமானது, இது கேட்கலாம். திருமூலர் இயற்றியது திருமந்திரம், அதில் காற்றை பற்றி அவர் சொல்லியிருக்காரு. தென் பல பெயர்களில் நான், காற்றுக்கே பல பெயர்கள் இருக்கு இல்லையா, தென்றல், மென்காற்று, வாடைக்காற்று, பூங்காற்று, கடல் காற்று. இதில் முக்கியமாக என்ன கேட்பாங்கன்னா, இந்த 4 திசையிலும் வந்து காற்று வீசுது இல்லையா, அது வந்து உங்களுக்கு மேட்சாகவே கொடுப்பாங்க, இல்லை தனியாகவும் கேள்வி கேட்பாங்க. இப்போ கூட ரீசெண்டாக நடந்த எக்ஸாம்லாம் கேட்டிருக்காங்க. அதாவது கிழக்கு என்பதற்கு குணக்கு என்னும் பெயர் இருக்குது. அப்போ கிழக்குலேருந்து வீசக்கூடிய காற்றுக்கு பேர் என்னென்னா கொண்டல் காற்று. இது தெளிவாக புரிஞ்சுக்காங்க. இந்த கீகோ இது க்ளூவாக ஞாபகம் வச்சுக்கலாம். கிழக்குக்கு கொணக்குன்னு ஒரு பேர் இருக்குது. அப்புறம் கிழக்குலேருந்து வீசக்கூடிய காற்று என்னன்னு பார்த்தீங்கன்னா கொண்டல் காற்று. அதுபோல் 4 திசைக்குமே உண்டு. மேற்கு என்பதற்கு குடக்கு என்னும் பெயர் இருக்குது. மேற்குனா குடக்கு, மேற்குலேருந்து வீசக்கூடிய காற்றுக்கு கோடை காற்று. இது கேட்கலாம். மேற்குக்கு என்ன வரும்னா கோடை காற்று. கிழக்கு அப்படிங்கும்போது கொண்டல் காற்று, மேற்கு அப்படிங்கிறது கோடை காற்று. வடக்கு என்பதற்கு வாடை என்னும் பெயர் என்று, அதுலேருந்து வீசக்கூடிய காற்றுக்கு பேரே வாடை காற்று தான். இது வந்து கன்ஃபியூஷன் கிடையாது. வடக்குனா வாடை காற்று, அது ஈஸியாக ஞாபகம் வச்சுருக்கலாம். வா ஓகேங்களா. அடுத்து தெற்குலேருந்து வீசக்கூடிய காற்று தென்றல் காற்று, இதுவும் ஈஸி தான். தேனே வருது, அதனால் ஈஸி. தெற்கிலிருந்து வீசும் காற்று தென்றல் காற்று, வடக்கிலிருந்து வீசும் காற்று வந்து வாடை காற்று, கிழக்கு வந்து கொண்டல், மேற்கு தான் கோடை. அதுதான் நீங்கள் தெளிவாக ஞாபகம் வச்சுக்கலாம், அதுதான் கேட்கலாம். அடுத்து இலக்கியத்தில் பொறுத்த வரைக்கும் எப்படி வந்து காற்றை பற்றி சொல்லியிருக்காங்க, இந்த சென்டென்ஸ் எதில் குறிப்பிடப்படுதுன்னு கேட்கலாம். வண்டோடு புக்க மணவாய் தென்றல், இது யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா பாடல் வரிகள், இளங்கோவடிகள் அவர்களோட பாடல் வரிகள் சிலப்பதிகாரத்தில் சொல்லியிருக்காரு. வண்டோடு புக்க மணவாய் தென்றல், தென்றல் வந்து பலவித மலர்கள் நறுமணத்தை அள்ளி வரும்போது கூடவே வண்டுகளையும் சேர்த்து அள்ளிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த லைனு. வண்டோடு புக்க மணவாய் தென்றல். அப்புறம் நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த தென்றல், இது வந்து திரைப்படத்திலே வரக்கூடிய பாடல் வரிகள். முன்னீர் நாவாய் ஒட்டியாக நான், காற்று சொல்லுது அது போல. கிரேக்க அறிஞர் ஹிப்போலஸ் என்பவர் பருவக்காற்றின் பயனை உலகிற்கு உணர்த்தினார். இது கேட்கலாம். கிரேக்க அறிஞர் ஹிப்போலஸ் என்பவர் பருவக்காற்றின் பயனை உலகிற்கு உணர்த்தினார். அப்புறம் இதில் ஒரு கேள்வி வந்து முக்கியமாக வரும். அதாவது இங்கே இருக்குது பாருங்கள், உலக காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியா 5ஆம் இடம் பெற்றுள்ளது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 5th பிளேஸு உலக காற்றாலை மின் உற்பத்தியில். அதே இந்தியாவில் தமிழகத்துக்கு எத்தனாவது பிளேஸ் பார்த்தீங்கன்னா முதலிடம் வகிக்கிறது, 1st பிளேஸு. காற்றாலை மின் உற்பத்தியில் தமிழகத்துக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் முதலிடம். இது வந்து கேள்வியாகவே கேட்பாங்க, தெரிஞ்சு வச்சுக்காங்க. ஸோ இந்த டாப்பிக்கில் இதுதான் முக்கியமான கேள்விகள், இப்படி தான் கேட்கலாம். அடுத்தது கூட போயிடலாம். காற்றே வா, இந்த பாடல் யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா பாரதியார்களோட பாடல்லேருந்து எடுத்திருக்காங்க. இந்த காற்றே வா, மகரந்த தூளை சுமந்து கொண்ட மனத்தை மயலுறுத்துகின்ற இனிய வாசனையுடன் வா, இது வந்து காற்றை வந்து அவர் கூப்பிட்றமா இருக்கும். இந்த பாடல் வரிகள் அதிகமாக கேட்குறதில்ல, ஆனால் இதுக்கு இருக்கக்கூடிய மீனிங் பார்த்துக்கலாம். சொல்லும் பொருளும் எல்லா டாப்பிக்லையுமே பார்த்துட்டு வந்துடுங்க. மயலுறுத்து அப்படின்னா மயங்கசை, மயலுறுத்துனா மயங்கசை. பிராணரசம் உயிர் வலி,
பிராண ரசம் உயிர் வலி, லயத்துடன் அப்படின்னா சீராக அப்படின்னு. இதில் பாரதியார் பற்றி கொடுத்துருக்காங்க இல்லையா இந்த பாக்ஸ்குள்ளே, இது கண்டிப்பாக நீங்கள் தெளிவாக படிச்சுக்கணும். பாரதியார் பற்றிய கேள்விகள் அடிக்கடி உங்களுக்கு கேட்பாங்க. மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் நீடுத்துயில் நீக்க பாடி வந்த நிலா சிந்துக்கு தந்தை. இது அடிக்கடி கேட்பாங்க. சிந்துக்கு தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா மகாகவி பாரதியார். எட்டயபுர ஏந்தலாக அறியப்பட்டவர், கவிஞர், கட்டுரையாளர், கேலி சித்திரம், கருத்துப்படம் போன்றவற்றை உருவாக்கியவர். முதல்ல பத்திரிகைகளில் கேலி சித்திரம் வரைந்தவர் யார் அப்படின்னு கேட்டாலும் பாரதியார் தான். இதற்கான விடை பாரதியார். அப்புறம் சிறுகதை ஆசிரியர், இதழாளர், சமுதாய ஏற்றத்தாழ்வுகளையும் பெண் அடிமைத்தனத்தையும் தன் பாடல்களில் எதிர்த்து எழுதியவர். அப்புறம் பாரதியாரோட பாட்டு எல்லாமே கேட்பாங்க, இது பார்த்துக்கங்க. குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம், இதெல்லாம் காவியங்கள். கண்ணன் பாட்டு, பாப்பா பாட்டு, புதிய ஆத்திசூடி பாரதியாரோட தான். இந்தியா சுதேசமித்திரன் முதலிய இதழ்களின் ஆசிரியராக பணியாற்றியவர். பாரதியார் எந்த இதழ்களுக்கு ஆசிரியராக இருந்தான்னு கண்டிப்பாக கேட்பாங்க. இந்தியா சுதேசமித்திரன், இதை ஞாபகம் வச்சுக்காங்க. பாட்டுக்கு ஒரு புலவன் பாரதியார் தான். ஸோ அடுத்தது முல்லைப்பாட்டு பார்த்தலாம். முல்லைப்பாட்டு யார் எழுதுனாங்கன்னு பார்த்தீங்கன்னா நப்பூதனார். முல்லைப்பாட்டோட ஆசிரியர் யாருன்னு கேட்பாங்க அடிக்கடி, நப்பூதனார். இந்த பாக்ஸில் கேள்வி இல்லை, கீழே பார்த்தலாம். நனந்தலை உலகம் வலையி நெம்மியோடு, இந்த பாடல் வரிகள் எதுலேருந்து எடுக்கப்பட்டதுன்னு கேட்கலாம். இது பார்த்துக்கங்க. முல்லைப்பாட்டு இது நல்லோர் விரிச்சு கேட்டல். சொல்லும் பொருளும் பார்க்கலாம். ஏன்னா இந்த நனந்தலை உலகம்லாம் அடிக்கடி கேட்பாங்க. இதோட பொருள், நனந்தலை உலகம்னா அகன்ற உலகம், நனந்தலைனா அகன்ற அப்படின்னு அர்த்தம். நேமி அப்படின்னா சக்கரம், கோடு மலை, இந்த மலை, வயல், அப்புறம் இது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். கடல், இதுக்கெல்லாம் இன்னொரு பேர் என்னென்னா அடிக்கடி மாற்றி கேட்பாங்க இல்லையா, அதனால் பார்த்துக்கோங்க. கோடுனா மலை, கொடும் செலவு விரைவாக செல்லுதல், நறுவி வீணாலே மலர்னு அர்த்தம், நறுமணமுடைய மலர்கள், தூவி விரிச்சினா நற்சொல், சுவல் தோல். ஸோ இந்த பாடலுக்கு நான் சிம்பிளாக பொருள் சொல்லிடுறேன். திருமால் குறுகிய வடிவம் கொண்டு மாவலி மன்னன் நீர் வார்த்து தரும்பொழுது மண்ணுக்கும் விண்ணுக்குமாய் பெருவுருவம் எடுத்தது போல் அந்த மழைமேகம் பெருவுருவம் எடுத்து நிற்குது. அப்புறம் பெரிய மழையும் அது கொடுக்குது அப்படின்னு இந்த பாடலில் பொருள் இருக்கும். இப்போ தலைவன் பிரிந்து தலைவி துயரிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு விரிச்சு சொன்னால் என்னென்னா நல்ல சொல், நற்சொல் கேட்டுட்டு வர மாதிரி முதுப்பெண்டில் போவாங்க ஒரு இடத்துக்கு. அப்போ இங்கே இந்த ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஒரு கண்ணுக்குட்டி கத்திக்கிட்டு இருக்கு, கயிறோட இருக்கக்கூடிய கண்ணுக்குட்டி. அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண் அந்த மழைக்காலத்தில் குளிரில் நடுங்கிட்டு உங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு இப்போ வந்துடுவாங்க, கவலைப்படாத அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த பாட்டுக்குள்ளே பொருள் இருக்கும். அப்போ அது நற்சொல்லுன்னு சொல்லிட்டு போயிட்டு தலைவிக்கிட்ட அந்த முதுப்பெண்டிலாம் சொல்லுவாங்க, சீக்கிரமாக தலைவர் வந்துடுவார் அப்படின்றத சொல்லுவாங்க. இதுதான் இந்த பாட்டோட ஃபுல் பொருள். இது என்னென்னா நப்பூதனார் எழுதிய முல்லைப்பாட்டு. ஞாபகம் வச்சுக்காங்க, முல்லைப்பாட்டு நப்பூதனார். இதில் இலக்கண குறிப்பு பார்த்துக்கோங்க, இது அடிக்கடி கேட்கக்கூடியது. மூதூர்னா பண்புத்தொகை, பண்பை குறிக்கக்கூடியது. இப்போ அடுத்து இலக்கண டாப்பிக்கில் இதான் வருது, பண்புத்தொகை. உறுதுயர் அப்படின்னா வினைத்தொகை. கை தொழுது மூன்றாம் வேற்றுமை தொகை, கையால் தொழுதுன்னு வந்திருக்கணும். ஆள் மறைந்து வந்திருக்கு இல்லையா, அதனால் இது மூன்றாம் வேற்றுமை தொகை. வேற்றுமை தொகை 8 வகைப்படும். அடுத்து இலக்கணத்துலேயே இந்த டாபிக் கூடவே இருக்குது, பார்த்தலாம். தடக்கை அப்படின்னா உரிச்சொல் தொடர். தடக்கை உரிச்சொற்றொடர்னு சொல்லலாம், உரிச்சொல் தொடர்னு கொடுக்கலாம். முல்லைப்பாட்டு 10 பாட்டு நூல்கள் ஒன்று. உங்களுக்கு கீழே ஆப்ஷன் நிறைய கொடுத்துட்டு இதில் எது 10 பாட்டு நூல்களில் ஒன்றுன்னு கேட்கலாம். முல்லைப்பாட்டு இது 103 அடிகளை கொண்டது. இந்த பாடலில் 1லேருந்து 17 அடிகள் பார்த்தீங்கன்னா பாடப்பகுதியாக இங்கே கொடுத்துருக்காங்க. முல்லைப்பாட்டு ஆசிரியப்பாவால் இயற்றப்பட்டது. பாவகை என்னன்னா ஆசிரியப்பா. முல்லை நிலத்தை பற்றி பாடப்பட்டது. 10 பாட்டில் குறைந்த அடிகளை உடைய நூல் இதுதான். இதுவும் கேட்கலாம். 10 பாட்டில் குறைந்த அடிகளை உடைய நூல் எது? ஏன்னா மொத்தமே 103 அடிகள் தான் முல்லைப்பாட்டு. இதை எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா காவிரி பூம்பட்டினத்து பொன்வணிகனார் மகனார் நப்பூதனார். முல்லைப்பாட்டினாலே நப்பூதனார், அதை ஞாபகம் வச்சுக்காங்க. பூதம் காட்டில் இருக்கும், முல்லைனாலே காடு சார்ந்த இடம், அப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா கூட ஈஸி. இந்த புயலிலே ஒரு தோணி, இது சிங்காரம் அப்படிங்கிறவங்க எழுதியிருப்பாங்க. இது கேட்கலாம். புயலிலே ஒரு தோணி யார் எழுதுனாங்கன்னு கேட்கலாம்.
இல்லை புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய கதை யார் எழுதியிருக்கான்னு கேட்கலாம். இப்படி கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சியில் ஒரு தடவை கேட்டிருக்காங்க. புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய புதினம் எழுதுனது யாருன்னு ப. சிங்காரம். கேள்வின்னு கேட்டால் இது டைரெக்டாக இது மட்டும் தான் கேட்பாங்க. இந்த டாப்பிக்கில் அதிகமாக வராது. இந்த மீனிங் மட்டும் தெரிஞ்சுக்கலாம். கப்பித்தான், கப்பித்தான்னா கேப்டன், தலைமை மாலுமி. கப்பலில் கேப்டன் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு பேர் தான் கப்பித்தான். தொங்கான், தொங்கான் அப்படின்னா கப்பல். நான் சொன்ன மாதிரி கப்பல், கடல், மலை, இது எல்லாத்துக்கும் எங்கே சொல்லும் பொருள் வந்தாலும் பார்த்து வச்சுக்கோங்க, கேட்கலாம். தொங்கான் கப்பல், கப்பித்தானா தலைமை மாலுமி. புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினம் இதுதான். புயலிலே ஒரு தோணி. இந்த நூலோட ஆசிரியர் ப. சிங்காரம். இது தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும் இந்த டாப்பிக்கில். இவர் வந்து சிங்கம்புணரியை சேர்ந்தவர், சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரியை சேர்ந்தவர். அப்புறம் தினத்தந்தி நாளிதழில் பணியாற்றிருக்காரு. இந்த தினத்தந்தி நாளிதழ் பணியாற்றியவர் யாருன்னு கேட்கலாம், ப. சிங்காரம். இப்போ இலக்கணம் பாட்டு வந்தாச்சு. இப்போ அழகு 2ல் கடைசி பாட்டில் இருக்கும். இலக்கணம் பொறுத்த வரைக்கும் இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா தொகைநிலை தொடர்கள் கொடுத்துருக்காங்க. சொற்றொடர், சொற்றொடர்னா சொற்கள் பல தொடர்ந்து நின்று பொருள் தருவது சொற்றொடர். இப்போ நீர் பருகினான் 2 சொல் இருக்கா, ஆனால் மீனிங் தருதா, அது போல் வந்துச்சுன்னா அது வந்து சொற்றொடர். தொகைநிலை தொடர் அப்படின்னா பெயர் சொல்லோடு வினைச்சொல்லும் பெயர் சொல்லும் சேரும் தொடரின் இடையில் வேற்றுமை உருபுகளோ வினை பண்பு முதலியவற்றின் உருபுகளோ மறைந்து, தொக்கினா என்னது மறைந்து, 2 அல்லது அதற்கு மேற்பட்ட சொற்கள் ஒரு சொல் போல் நிற்குமானால் அதனை தொகைநிலை தொடர் என்று கூறுவர். இது உங்களுக்கு டைரெக்டாக படிக்கும்போது மீனிங் புரியலனா கூட இங்கே பாருங்கள், கரும்பு தின்றான் இப்படி இருக்கு இல்லையா, இது எப்படி வந்திருக்கணும், கரும்பை தின்றான் அப்படி வந்திருக்கணும். இந்த ஐங்கிறது மறைஞ்சு வந்திருக்கு. இது போல் மறைஞ்சு வந்து பொருள் தந்துச்சுன்னா அது வந்து என்னென்னா தொகைநிலை தொடர். அதுதான் இதில் தொகைநிலை தொடர் வந்து 6 வகைப்படும். தொகைநிலை தொடர் எத்தனை வகைப்படும் கேட்கலாம். தொகைநிலை தொடர் 6 வகைப்படும். அதில் மெயினாக இது எல்லாமே வந்து உங்களுக்கு இலக்கண கேள்விகளாக வரும். டெஃபினேஷன் கேட்கலனாலும் உங்களுக்கு ஏதாவது ஒரு டேர்ம் கொடுத்துட்டு இது என்ன டைப்பு, வினைத்தொகையா பண்பு தொகையா, இது போல் அடிக்கடி கேட்பாங்க. சரி, தொகைநிலை தொடர் என்னென்னு பார்த்தலாம். வேற்றுமை தொகை, வினைத்தொகை, பண்பு தொகை, ஓமை தொகை, உண்மை தொகை, அன்மொழி தொகை, இதுதான் வந்து தொகைநிலை தொடரில் இருக்கக்கூடிய 6 வகை. இதில் வேற்றுமை தொகை, வேற்றுமை தொகைக்குள்ளே 8 வகை இருக்குது. சரிங்களா, தொகைநிலை தொடர் 6 வகை, ஆனால் வேற்றுமை தொகை மட்டுமே 8 வகை இருக்குது. இது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மதுரை சென்றார், இது எப்படி வந்திருக்கணும், மதுரைக்கு சென்றார்னு வந்திருக்கணும். அப்போ அந்த கூ அப்படிங்கிறது மறைஞ்சு வருது. இது போல் வேற்றுமை இந்த உருபு இருக்கு இல்லையா, மறைஞ்சு வந்துச்சு அப்படின்னா அது வந்து வேற்றுமை தொகை. இங்கே இருக்கு பாருங்கள், 8 வகைப்படும் சொன்னோம் இல்லையா. இதில் அதாவது முதல் 2, 3, 4, 5, 6, 7, 8ஆம் வேற்றுமை தொகை அப்படின்னு வரும். இதில் ஃபஸ்ட்டுக்கும் லாஸ்ட்டுக்கும் முதல் வேற்றுமை தொகைக்கும் 8ஆம் வேற்றுமைக்கும் வந்து என்ன கிடையாதுன்னா வேற்றுமை உருபு கிடையாது. ஆனால் மற்றதுக்கு எல்லாமே உருபு உண்டு. ஐங்கிறது 2ஆம் வேற்றுமைக்குரிய உருபு, ஆளுங்கிறது 3. நான் இப்போ போன கேள்வியிலே சொன்னேன், கை தொழுதான் அப்படின்னு வரக்கூடாது, கையால் தொழுதான் வரணும். அதனால தான் 3ஆம் வேற்றுமை தொகைன்னு கொடுத்துருந்தாங்க. சரிங்களா, இது வந்து 3க்கு உரிய உருபு. கூங்கிறது 4க்கு வரும், இன் வந்து 5க்கு வரும், அது 6க்கு, கண்ணுனா 7க்கு, 8க்கு வந்து கிடையாது, உருபு கிடையாது. 8ஆம் வேற்றுமை வந்து விழி வேற்றுமை என்று அழைக்கப்படும். அது ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்காங்க. இப்போ பாருங்கள், இதில் இது ஏதாவது ஒன்று மறைஞ்சு வந்து பொருள் கொடுத்துச்சுன்னா அப்படின்னாலே அது வேற்றுமை தொகை அப்படின்னு வந்துடும். உருபும் பயனும் உடன்தொக்க தொகை. இப்போ தேர்ப்பாகன் வந்திருக்கு, இது எப்படி வந்திருக்கணும், தேரை ஓட்டும் பாகன். இதில் என்ன மறைஞ்சிருக்கு, உருபு மறைஞ்சிருக்கு. உருபு அப்படிங்கிறது அந்த தேரை அப்படிங்கிறது உருபு, ஐங்கிறது உருபு, வேற்றுமை உருபு, அது மறைஞ்சிருச்சு. ஓட்டும் அப்படிங்கிறது அந்த பயன், பொருளை விளக்கும் பயன்தான் ஓட்டும், அதுவும் மறைஞ்சிருச்சு. அப்போ ஜஸ்ட் என்ன கொடுத்துட்டாங்க, தேர்ப்பாகன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ உருபும் மறைஞ்சிருச்சு, பயனும் மறைஞ்சிருச்சு. அப்போ தேரை ஓட்டும் அப்படிங்கிறது இங்கே ஐ ஓட்டும்லாம் மறைஞ்சு வந்திருக்கிறதுனால இதுக்கு பேர் உருபும் பயனும் உடன்தொக்க தொகை. இது போல் ரொம்ப கேட்கறது இல்லை உடன்தொக்க தொகை, பட் தெரிஞ்சுக்காங்க. வினைத்தொகை கேட்பாங்க. வினைத்தொகையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 3 காலத்தையும் காட்டுற மாதிரி இருக்கும். அப்படியே அந்த வீசு தென்றல் இருக்கு இல்லையா, இது வந்து 3 காலத்துக்கு பொருந்துற மாதிரி இருக்கும். வீசும் தென்றல், வீசிய தென்றல்,
வீசுகின்ற தென்றல். 3 காலத்துக்கும் பொருந்துற மாதிரி இருக்கக்கூடியது வினைத்தொகை. அதுபோல் கொள்களிலும் அப்படி தான். சரிங்களா? அப்புறம் இதில் எப்படின்னா இந்த வினை பகுதியை தொடர்ந்து ஒரு பெயர் வரும். வீசு அப்படிங்கிறது வினைப்பகுதி, தென்றல் அப்படிங்கிறது பெயர். இது போல் வரும் வினைத்தொகை. இங்கே இருக்கு பாருங்க. வீசு கொள் என்பவை வினைப்பகுதிகள். தென்றல் களிறு என்னும் பெயர் சொற்களோடு சேர்ந்து காலத்தை வெளிப்படுத்தாத பெயரெச்சங்கள். அதாவது காலத்தை வெளிப்படுத்தாது, ஆனால் 3 காலத்துக்கும் சேர்த்து வர மாதிரி இருக்கும். அதாவது வீசிய காற்று, வீசுகின்ற காற்று, வீசும் காற்று, கொன்ற களிறு, கொள்கின்ற களிறு, கொல்லும் களிறு. 3 காலத்துக்கும் பொருந்துற மாதிரி வரும், ஆனால் மறைஞ்சு வரும். சரிங்களா? இது போல் முக்காலத்திற்கும் பொருந்துபடி பொருள் தந்துச்சு அப்படின்னா அது வந்து வினைத்தொகை. அதுபோல் வினைப்பகுதியும் பக்கத்துலேயே என்ன வந்துடும், பெயரும் சேர்ந்து வந்துடும். அதான் வினைத்தொகை. பண்புத்தொகை இது ரொம்ப ஈஸி. இப்போ தான் பார்த்தோம், மூதூர் பார்த்தோம், அது பண்புத்தொகை. செங்காந்தல், செம்மையாகிய காந்தல், செம்மை, இந்த மை விகுதிலாம் வந்தால் பண்புத்தொகை. அப்புறம் பண்பை உணர்த்தும் நிறம், வடிவம், சுவை, அளவு, இது எல்லாத்தையுமே உணர்த்துறது எல்லாமே என்னென்னு பார்த்தீங்கன்னா பண்புத்தொகை. கொடுத்துருக்காங்க பாருங்கள். நான் சொன்னபடி மை என்னும் பண்பு விகுதியும் ஆகிய ஆணை என்னும் பண்பு உருவுகளும் மறைந்து வருவது பண்புத்தொகை. இன்மொழி அடிக்கடி கேட்பாங்க. வட்டத்தொட்டி, இன்மொழி, செங்காந்தெல்லாம் கேட்பாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பண்புத்தொகை. இருபெயரட்டு பண்புத்தொகை. அது என்ன இருபெயரட்டு பண்புத்தொகைனா, சிறப்பு பெயரை வந்து ஃபஸ்ட்டில் வந்துடும். அப்புறம் பொது பெயர் அப்படிங்கிறது பின்னும் நின்று இடையில் ஆகிய என்னும் பண்பு உருபு தொக்கி வருவது இருபெயரட்டு பண்புத்தொகை. இந்த ஆகியங்கிறது மறைஞ்சு வந்திருக்கும். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து சிறப்பு பெயர் வந்திருக்கும், பின்னாடி பொது பெயர் வந்திருக்கும். இப்போ மார்கழி திங்கள், திங்கள்னா என்ன, மாதம். மாதம் வந்து உங்களுக்கு ஒரு பொதுவான பெயர் மாதம் அப்படிங்கிறது. திங்கள்னா மாதம், இது வந்து கேள்வியாக வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. திங்கள் அப்படின்னா மாதம். மார்கழிங்கிறது சிறப்பு பெயர். திங்கள் மாதத்தில் ஒரு மாதம் மார்கழி மாதம். அப்போ இது சிறப்பு பெயர், இது பொது பெயர். மார்கழி ஆகிய திங்கள் ஆகிய மறைஞ்சு வந்திருக்கு. இப்படி வந்தால் இருபெயரட்டு பண்புத்தொகை. சாறை பாம்பு, பாம்பு வகை தான் சாறை, சாறை பாம்புன்னு சொல்கிறோம். அப்போ பாம்புங்கிறது பொது பெயர், சாறைங்கிறது என்னது சிறப்பு பெயர். சாறை ஆகிய பாம்பு ஆகிய மறைஞ்சு வந்துருச்சு. அப்படி வந்துச்சுன்னா இருபெயரட்டு பண்புத்தொகை. அடுத்து ஓமை தொகை. இந்த ஓமை தொகையை பொறுத்த வரைக்கும் ஓமைக்கும் பொருளுக்கும் இடையில் ஓம உருவு மறைந்து வரும். இங்கே இருக்குது பாருங்கள். ஓமை தொகை ஈஸி தான். இப்போ மலர் கை கொடுத்துருக்காங்க. மலர் போன்ற கை, போன்ற அப்படின்னு வந்திருக்கணும். மலருங்கிறது ஓமை, கைங்கிறது ஓமேயம். ஆனால் போன்றங்கிறது என்னது மறைஞ்சு வந்திருக்கு. அப்படி வந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ன, ஓமை தொகை. மலர்கை. இதுவும் அடிக்கடி கேட்பாங்க. ஓமை தொகை அடிக்கடி கேட்பாங்க, பார்த்துக்கங்க. உம்மை தொகை இது ஈஸி. இதில் வந்து அப்படிங்கிறது மறைஞ்சு வந்திருக்கும். இப்போ அண்ணன் தம்பி எப்படி வந்திருக்கணும், அண்ணனும் தம்பியும். தாய் சேய் கொடுத்துருக்காங்கல்ல, தாயும் சேயும். இப்படி வந்து மறைஞ்சு வந்துச்சுன்னா அது உம்மை தொகை. இதுவே வந்து வெளிப்படையாக வந்துருச்சுன்னா எண்ணுமை வந்துடும். இப்போ இரவும் பகலும்னு கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அது எண்ணுமை. வெளிப்படையாக வந்துச்சுன்னா எண்ணுமை. இது போல் மறைஞ்சு வந்துச்சுன்னா உம்மை தொகை. இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸி. அன்மொழி தொகை இதுவும் அடிக்கடி கேட்பாங்க. இதில் பாருங்கள், சிவப்பு சட்டை பேசினால் முறுக்கு மீசை வந்தால் கொடுத்துருக்காங்க. இதில் வேற்றுமை, வினை, பண்பு, ஓமை, உண்மை ஆகிய தொகைநிலை தொடர்களில் உருவுகளும் அவை அல்லாத வேறு சொற்களும் மறைநின்று பொருள் தருவது அன்மொழி தொகை. இப்போ என்னென்னா, இந்த சட்டையை வச்சு சொல்கிறது, இந்த மீசையை வச்சு சொல்கிறது. சிவப்பு சட்டை அணிந்தவர் பேசினால் முறுக்கு மீசையுடையவர் வந்தார்னா தொகைநிலை தொடர் அல்லாத வேறு சொற்கள் மறைநின்று பொருள் தருகின்றன. அந்த பர்சனையே அடையாளத்தை வச்சு சொல்கிறது. இப்படி வந்துச்சுன்னா அதுக்கு பேர் அன்மொழி தொகை. ஸோ இதெல்லாம் தான் முக்கியமாக இந்த இலக்கணத்தில் பார்த்துக்கங்க. இதில் வந்து எல்லாமே வரும் உங்களுக்கு. டிஃப்ரெண்ட்டாக கொடுத்தா கூட இந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் எழுதணும். இந்த தொகைநிலை தொடர்கள் முக்கியமான ஒரு டாப்பிக்கு. இதுலேருந்து அடிக்கடி கேள்விகள் வரும், பார்த்துக்காங்க. இப்போ இந்த டாபிக் அழகு 2ல் எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் வந்தால் எப்படி வரும் அப்படின்னு பார்க்கலாம். நீங்களே வந்து டெஸ்ட் மாதிரி அட்டன் பண்ணி பாருங்கள். இந்தியா சுதேசமித்திரன் முதலிய இதழ்களின் ஆசிரியராக பணியாற்றியவர். பாரதியார். மேலே இருக்க கொஸ்டின்லாம் பார்த்தீங்கன்னா அழகு 1க்குரிய எம்சிக்யூ கொஸ்டின்ஸு. ஆல்ரெடி அந்த வீடியோ போடும்போதே இந்த எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன், தேவைப்படுறங்க பார்த்துக்கங்க. ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. இதுவுமே போன வீடியோவிலே பார்த்துட்டோம். முல்லைப்பாட்டு பற்றிய கூற்றுகளில் எது சரி? ஃபியூ செகண்ட்ஸ் டைம் தர, ஆன்சர் கெஸ் பண்ணுங்கள். முல்லைப்பாட்டு வந்து 10 பாட்டு நூல்கள் ஒன்று. இது 103 அடிகளை கொண்டது. முல்லைப்பாட்டு ஆசிரியப்பாவால் இயற்றப்பட்டது. முல்லை நிலத்தை பற்றி பாடப்பட்டது.
பத்துப்பாட்டில் குறைந்த அடிகளை உடைய நூல் இது. இதை படைத்தவர் காவிரி பூம்பட்டினத்து பொன்மணிகனார் மகனார் நப்பூதனார். ஆப்ஷன் கீழே இருக்கு. ஸோ இதில் எல்லாமே சரிதான். 1, 2 மற்றும் 3 எல்லாமே சரி. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ 10 பாட்டு நூல்களில் குறைந்த அடிகளை கொண்ட நூல் முல்லைப்பாட்டு தான். இதை எழுதினவர் யாருன்னா நப்பூதனார். இதை அப்படியே செக் பண்ணுங்க, தவறானது எது? இதில் தவறானதுன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்ல இருக்கக்கூடியது. சரியானது முதல்ல பார்த்தலாம். வவ்வல்னா உயிரெழுத்து சரி. கான்சோனட்னா மெய்யெழுத்து, இதுவும் கேட்பாங்க. ஹோமோகிராஃப்னா ஒப்பெழுத்து. மோனோலிங்குவல்னா ஒரு மொழி. மோனோ லிங்குவல், லிங்கல்னா மொழி, மோனோனா ஒன்று. இங்கே கான்வர்சேஷன் கலந்துரையாடல் இருக்கு இல்லையா, இது வந்து மாறி இருக்கு, அவ்வளோதான். கான்வர்சேஷன்னா உரையாடல், டிஸ்கஷன்னா கலந்துரையாடல். 2 பேர் பேசிக்கிறது உரையாடல், அது கான்வர்சேஷன். டிஸ்கஷன்னா நிறைய பேர் சேர்ந்து கலந்து உரையாடல், அதான் டிஸ்கஷன். தாய்லாந்து மன்னரின் முடிசூட்டு விழாவில் டேஷ் பாடல்களை தாய்மொழியில் எழுதி வைத்து பாடுகின்றனர். திருவம்பாவை, திருப்பாவை. தாய்லாந்து மன்னரின் முடிசூட்டு விழாவில் டேஷ் பாடல்களை தாய்மொழியில் எழுதி வைத்து பாடுகின்றனர். திருவம்பாவை, திருப்பாவை. அப்படியே மேட்ச் பண்ணுங்க. நனந்தலை உலகம்னா அகன்ற உலகம். நேமினா சக்கரம். கோடுனா மலை. விரிச்சினா நற்சொல். இதுவும் மேட்ச் பண்ணுங்க. இது வந்து இலக்கண குறிப்பில் கேட்பாங்க இல்லையா, அது போல. இது வந்து டைரெக்டாகவே கொடுத்துருக்கேன். மூதுனா பண்பு தொகை. உருதுயர் வினைத்தொகை. கைத்தொழுது 3ஆம் வேற்றுமை தொகை. தடக்கை உரிச்சொல் தொடர். இப்போதான் எல்லாமே பார்த்தோம். தவறானது எது? இதில் 4th தான் வந்து தவறானது. இதுதான் தவறானது. இதெல்லாம் சரி. செங்காந்தல், வட்டத்தொட்டி இதெல்லாம் பண்பு தொகை. செம்மையான, வட்டமான இந்த பண்பு. மார்கழி திங்கள் சாரைப்பாம்பு இரு பெயரிட்டு பண்பு தொகை, இதுவும் கரெக்டு தான். அண்ணன் தம்பி தாய் செய், உம்மு வந்து மறைஞ்சு வந்திருக்கு, அப்போ இதுவும் உண்மை தொகை சரிதான். மலர்கை இது வந்து அன்மொழி தொகை கொடுத்துருக்கோம். அன்மொழி தொகைனா என்ன வரும்? சிவப்பு சட்டை பேசினார், ஊருக்கு மீசை வந்தார், அதெல்லாம் தான் அன்மொழி தொகை. மலர் போன்ற கை ஓமை தொகை. ஆனால் இங்கே என்ன அன்மொழி தொகை கொடுத்தனால இதுதான் தவறானது. சரி, தொடர்ந்து வந்து வீடியோ பார்த்துட்டே இருங்க. கண்டிப்பாக 10th புக் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிடுவேன். பிஜிடிஆர்பி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு தமிழ் டெஸ்ட்டுக்கு 10th ரொம்ப முக்கியம். அதனால் கவனமாக பாருங்கள். இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.